ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல் வேர்க்கடலை போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்கும். இப்போ அதனோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு கோவக்காய் 250 அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வட்ட வட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, தீஞ்சிடாமல். இதை வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வெங்காயம் அதோட கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கோவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு முறை நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. நல்லா வட்ட வட்டமாக மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைன்னா கோவக்காய் நறுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 5லிருந்து 7 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இடையில நீங்கள் தட்டு திறந்து கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ மூடி போட்டு இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வேர்க்கடலை, நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் 3 சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணேன். பார்த்திங்கன்னா இடையில நான் கலரி எடுத்தேன், இல்லைனா அடி பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டாக கோவக்காய் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வரமிளகாய் பொடி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் சேர்த்துட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நல்லா பிசுன்னு ஒட்டிக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப சுவையாக கோவக்காய் பொரியல் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சு. ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.